தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். நாம் இப்போ டவுனாரில் இருக்கக்கூடிய டிகே மார்க்கெட் அப்படிங்கிற ஒரு காய்கறி மார்க்கெட்டில் தான் நம்ம நின்று பேசிக்கிட்டு இருக்கோம். பொதுவாக அந்த காய்கறி மார்க்கெட்டுனாவே பார்த்துட்டா வியாபாரிகள், காய்கறி விலை நிலவரம், காய்கறி விலை வீழ்ச்சி, இதை பற்றி நம்ம பேசுவோம். இங்கே வந்திருக்கிற பப்ளிக்குகள் என்ன நினைக்கிறாங்க, இந்த மாதிரியான இந்த மக்களை மட்டுமே பார்த்துருப்போம். ஆனால் இதில் கவனிக்க தவறிய இன்னொரு மக்கள் இருக்கிறாங்க. அவங்க தான் வந்து இங்கே இருக்கக்கூடிய பாரம் தூக்கும் தொழிலாளர்கள். இந்த பாரம் தூக்கும் தொழிலாளர்கள் அது மட்டும் இல்லாமல் கைவண்டி இழுக்கக்கூடிய கூலி தொழிலாளர்களும் கூட. ஏன் அப்படின்னா, இதை நான் எதுக்காக இந்த இடத்துல நம்ம பேசுகிறோம்னா, இங்கே இருக்கிற காய்கறி வந்து இவ்வளவு நெரிசல், போக்குவரத்து நெரிசல் இருக்கக்கூடிய இந்த இடத்துல நம்ம வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கிட்டு போகிறது பெரிய சிரமமாக நினைப்போம். மாதத்தில் ஒரு தடவை வந்தேன். ஆனால் இங்கே இருக்கவங்க டெய்லியும் வேலை செய்கிறாங்க. இந்த இடர்பாடுகளுக்குள்ளே போய் அவங்க தேவையான கடைகளுக்கு எங்கெங்கெல்லாம் சப்ளை பண்ணணுமோ அதை சப்ளை பண்ணுறாங்க. ஆன்லைனில் இப்போவே என்னென்னமோ நிறைய ஆன்லைன் நிறுவனங்கள் டெலிவரி பண்ணுறதுக்கு வந்துட்டாலுமே, ஆனால் அந்த காலத்துலேருந்தே 50-55 வருஷமாக கூட இங்கிருந்து சூலூர் வரைக்கும் கூட பாரங்களை தூக்கிட்டு போயிட்டு சப்ளை பண்ண மக்கள் இன்னும் இங்கே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதே போல் இங்கிருந்து வரக்கூடிய வாகனங்களில், பெரிய பெரிய கனரக வாகனங்களில் வரக்கூடிய லோடுகளை இறக்கக்கூடிய பாரம் தூக்கும் தொழிலாளர்கள் நிறைய பேர் இங்கே வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ இவங்களுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்குது அப்படிங்கிறத அவங்கள்ட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க போகலாம். நான் ஒரு 20 வருஷமாக இங்கே வேலை செஞ்சுட்ருக்கேங்க. ரோட்மேன் தான். மூட்டை தூக்கிட்டு இருக்கேன். நமக்கு ஒரு மூட்டை தூக்குனா 10 ரூபா கிடைக்குங்க. ஒரு நாளைக்கு வந்து வருமானம் வண்டி வரதை பொறுத்து 1000, 1500, 2000 வரைக்கும் கூலி வாங்குறோம். எல்லாம் பக்கத்தில் ஆந்திரா, கர்நாடகா, கேரளா எல்லா லைன்லேருந்தும் இங்கே காய்கறி. சேலரிங்கிறது வந்துட்டு மூட்டைக்கு உண்டானது கம்மியாக தான் இங்கே கிடைக்கும். சரிங்களா? வெங்காய லோடு அப்படின்னு வருது வந்து ஒரு 26 டன்னு அப்படின்னு வருங்க. இந்த டன்னுக்கன்னு இருக்குன்னு அதுக்கு உண்டானதுங்க. அது வந்துட்டு ஒரு 10 பேர் பக்கம் இறக்க வேண்டி வருங்க. 10 பேர் இறக்கணுங்க. அந்த 10 பேர் வந்து ஷேர் பண்ணி தாங்க அந்த கூலி பிரிக்கணுங்க. இறக்குறதுக்கே வந்துட்டு எப்படி ஒரு 4 மணி நேரம் ஆயிடுங்க. அது போக இந்த கேரட்டு, பீட்ரூட்டு, பீன்ஸு, இந்த கோஸு இதெல்லாம் இறக்குறதுங்க. அது இந்த மழை சீசன் வந்துன்னு வைங்களேன், அது இறக்குறது ரொம்ப ரிஸ்க்கு தாங்க. இருந்தாலும் இறக்கி தான் ஆகணும். நான் ஒரு 55 வருஷமாக கைவண்டி வச்சுருக்கிறேங்க. நான் கேரளாவுக்கு நிறைய லோடு ஏற்றிருக்கிறேன். ஆனால் அப்போ இவ்வளோ இடைஞ்சல் இல்லை. இப்போ தான் இடைஞ்சல் ஓவராக இருக்குது. இப்போ 20 கிலோமீட்டருக்கு போயிருக்கோம். 20 கிலோமீட்டர் சூழல் எங்கே இருக்குது? கம்மி தான். 2 டன் போட்டு தான் போவாங்க. இந்த வண்டி கிறுக்குன்னு சவுண்டு கேட்கும். அரிசி, பருப்பு, சர்க்கரை, எண்ணெய் எல்லாம் மூட்டைங்க. யூரியா பை இருக்குது தெரியுங்களா? கம்பளத்து அந்த பையில போங்க. இப்போ எனக்கு ஒரு டவுட் என்னன்னா, இங்கிருந்து சூலூர் வரைக்கும் கொண்டு போறீங்க அப்படின்னா, இப்போ வழியில பசிக்குது, இதெல்லாம் என்ன பண்ணுவீங்க, எப்படி கொண்டு போயிருக்கீங்க, அதை பத்தி சொல்லுங்க. இங்கேருந்து டெலிவரி குருவோட்டிலேருந்து அப்படியே மேலே வச்சுக்குவோம். ஃபஸ்ட்டு இறங்கிறது மேலே வச்சுக்குவோம். அப்படியே சுங்கம், அப்படியே ராமநாதபுரம், அப்படியே செருப்படி பாலம், சிங்கநல்லூர், அப்படியே லைனாக இறக்கி கொடுக்கும்போது சூலூர் போகும்போது ஒரு 500 கிலோ 400 கிலோ இருக்கும். அங்கத்த கடைகளுக்கு இறக்கி கொடுக்கும். வரும்போது எம்டி வண்டி தள்ளிட்டே வந்துடும். இதே வண்டி தள்ளிட்டு வந்துட வண்டி. மேக்சிமம் வந்து தங்க தொழிலை விட இந்த தொழில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உடல்வலி ஜாஸ்தியாக இருக்கும். ஒரு நாள் டு ஒரு நாள் தான் வேலை செய்கிறோம். நான் வந்து ஒரு நாள் டு ஒரு நாள் தான் வேலை செய்கிறேன். இன்னைக்கு காலையில் 10 மணிக்கு வந்து நாளைக்கு காலையில் 10 மணிக்கு எனக்கு டியூட்டி முடிக்கிறேன். போய் தூங்கிடுவேன். இங்கே ஒரு நாளைக்கு வந்தால் காலையில் நாங்கள் 10 மணிக்கு டியூட்டிக்கு வருவாங்க. எங்களுக்கு ஒரு நாள் டு ஒரு நாள் தான் வேலைங்க. 24 மணி நேரம் டியூட்டிங்க. காலையில் 10 மணிக்கு வந்தால் மறுநாள் 10 மணிக்கு தான் டியூட்டி முடியுங்க. காலையிலேருந்து நைட்டு ஃபுல்லாக வேலை செய்யணும். மறுநாள் 10 மணி வரைக்கும் எங்களுக்கு டியூட்டி இருக்குங்க. நைட்டு வந்து நிறைய இந்த வெங்காய லோடு, கேரட்டு, முட்டைக்கோஸு, காலிஃப்ளவரு எல்லா லோடு வருங்க. நம்ம இந்த ஊருக்குள்ள தான் வேலை செஞ்சிட்ருக்கோம். எங்களுக்கு வந்து 70 கிலோ 80 கிலோ இந்த மாதிரி லோடெல்லாம் வருங்க. அது தூக்கும்போது நம்ம கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். இருந்தாலும் அதை தூக்கி நான் வேலை செஞ்சுட்ருக்கோம். கொஞ்சம் கூலி கொஞ்சம் கம்மியாக தான் வரும் எங்களுக்கு. தொடக்கத்தில் வந்து எங்களுக்கெல்லாம் சிரமம் இருந்தது. அது மூட்டை சுமந்து அந்த உடம்புல படும்போது ஒரு மாதிரி வலி எடுக்கும்.
அது இங்கதான் மார்க்கெட் இங்கே தான் இருந்தது. கூடையெல்லாம் இங்கே வைக்கும்போது ஒரு மாதிரி வழி எடுக்கும், வழி எடுத்துட்டே போவோம் நாங்கள். ஆனால் அது போக போக பழகிருச்சு எங்களுக்கு. இன்னும் இப்போ எவ்வளவு மூட்டை வரைக்கும் தூக்குறீங்க? நான் இப்போ 100 ரூபா தூக்குவேன். 100 கிலோ தூக்குறீங்க. அந்த பசங்க 50 ரூபா தூக்கிட்டு நெஞ்சு வச்சுட்டு ஓடிடுவாங்க. நமக்கு அப்படி இல்லை. வண்டியில எவ்வளவு மூட்டை வச்சு வரைக்கும் இழுத்து தூக்கிட்டு போவீங்க? இந்த வண்டி இல்லையா, இது சின்ன வண்டி, ஒரு 10 சாக்கு போடும், 500 ரூபா வேறு. அந்த சிறு வயசுல இருந்து நான் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வண்டி எடுத்தணும். இங்கிருந்து வண்டி நிறைய போட்டு வயிற்று கைத்து போட்டு கட்டி இழுத்து நான் ஒரே ஆளுதேன். செவந்து இன்னும் அந்த வயசுல இன்னும் இழுத்துட்டு தான் இருக்கேன். இன்னும் இழுக்கிறது ரயில்வே ஸ்டேஷன். கொரோனா வந்த பிறகு 3 வருஷம் கொரோனா வந்த பிறகு அதோட விட்டாச்சு. இப்போ சின்ன சின்ன மூட்டைகளை எல்லாம் தூக்கிட்டு 50 கிலோ 60 கிலோ 70 கிலோ 80 கிலோ தூக்குற அளவுக்கு சக்தி ஆனவங்க கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி எத்தனை பேர் இந்த பகுதியில் இந்த தள்ளுவண்டி? இப்போ எல்லாம் கம்மி தாங்க. நீர்னா ஒரு 20 பேர் இருப்பாங்க. முதல்ல 100 பேர் இருந்தாங்க, இப்போ 20 பேர் தான். இப்போ ஒரு மூட்டைக்கெல்லாம் எவ்வளவு வாங்குறீங்க? அப்ப 4னா இப்போ எவ்வளவு வாங்குறீங்க? இப்போ எல்லாம் 20 ரூபா 50 ரூபா வரைக்கும் வாங்குறோம். அதாவது தூரத்தை பொறுத்து வாங்குறோம். இப்ப தள்ளுவண்டி குறைஞ்சதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? மோட்டார் வர்றதுனால இதுக்கு மதிப்பெல்லாம் ஆகிப்போச்சு. மோட்டார் இருக்கும்போது இவர் இழுத்து வர்றதுக்குள்ளார அந்த வண்டியில் ஒரு 10 மூட்டை போட்டு 200 ரூபா கொடு. இப்போ நம்ம 300 கேட்போம், அவங்க 200ன்னா டக்குன்னு கொண்டு போய் தள்ளிட்டு வந்துடுவாங்க. இப்போ முதல் சூலூர் வரைக்கும் கொண்டு போனீங்க, இப்போ எவ்வளவு தூரம் வரைக்கும் அதிகமாக போறீங்க? இப்போ அதிகமாக போகுதுன்னா ஒரு 2 கிலோமீட்டருக்குள்ள போகும். ஏன்னா அதுக்கு மேலே யாரும் கூப்பிட்றது. ஏன் கூப்பிட்றதுன்னா அந்த 1/2 டன் 3/4 டன் எடுக்கிறாங்க, டக்குன்னு போயிடலாம், கரைக்கி விட்றலாம் அப்படின்னு போயிடலாம். கேரட்டு, பீட்ரூட்டு, மேரக்காய், அப்புறம் கோஸு, இந்த 4 ஐட்டம் மட்டும்தான் ஹெவி வெயிட்டாக வரும். இப்போ இங்க என்ன ஒரு பாரத்தை தூக்கி வண்டி வர லோடுகளை இறக்கி வைக்கிறது, இறக்கி கடைக்கு கொண்டு போய் போடணும், அவ்வளோதான். அதிகபட்ச வெயிட்னா எங்களுக்கு இப்போ இது வெங்காயம் மூட்டை தான் இருக்கிறதுல கொஞ்சம் பெருசு. வேற மேட்டுப்பாளையத்துலேருந்து மூட்டை வரும், அது கொஞ்சம் 80 கிலோ. முதல்ல கொஞ்சம் இதெல்லாம் அதிகமாக இருந்தது, சின்ன வெங்காயமெல்லாம் 80 கிலோ. இப்போ அதெல்லாம் கம்மியாக இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு ஆள் பெருக்கா உங்களுக்கு இது மெயின் மார்க்கெட்டாக இருந்தது, இது இப்போ 2-3 மார்க்கெட்டாக இப்போ மாறி இருக்குது. இப்போ கம்மி ஆயிடுச்சுங்கிறீங்க? ஆமாம், இங்கே இருந்த இதே இடத்துல இருந்த அந்த மார்க்கெட்டு அங்கே மேட்டு கவுண்டம்பாளையத்தில் மார்க்கெட்டு போயிருக்குது. அதே மாதிரி உக்கடத்துக்கு ஒன்று பிரிஞ்சிருக்கு. சிரமமா இருக்கிறது மழை காலங்கள் இந்த மாதிரிலாம் வந்தா எப்படி? மழை காலங்கள் கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும், வலிக்கு விழுவோம், கையை கால போக உடையும். இங்கே மார்க்கெட்டில் நிலவரம்ல கொஞ்சம் மழை எல்லாம் பெய்ஞ்சா ரொம்ப சிரமமாக தான் இருக்குங்க. இங்கே மூட்டை தூக்கிட்டு உள்ளே கொண்டு போகணும், உள்ளேயும் ரொம்ப சிரமமாக தான் இருக்குது. கஷ்டமாக இருக்குது. குடும்பத்தை காப்பாற்றுன்னா இங்கே வேலை, அவங்களோட குழப்புக்காக தேடி இங்கே வேலை செய்கிறோம். உங்களுக்கு எந்த இடத்துலையுமே கஷ்டமா இல்லையா இந்த வேலை செய்யறது? கஷ்டம்னு பார்த்தோம்னா நம்ம வயிறு காஞ்சி போயிடும். மழை நிறைய இருக்குதுங்க சாமி. அங்கே வீட்டில் இருந்துட்டு நம்மளுக்கு கை காலெல்லாம் வலிக்கும். அங்கே டென்ஷன் இருக்குது. இங்கே மார்க்கெட்டுக்குள்ளே 4 பேர்த்த பார்த்து எல்லாத்தையுமே பார்த்து ஆண்டவனோட இதில் நல்லா பார்த்து போட்டு போனோம்னா எந்த குறையும் இல்லை.